இவ்வளவு நாளா எதையோ திருடி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு போய் எதை திருடி வந்துட்டோமே, நம்ம வச்சு என்ன பண்ண போறோம்னு தெரியலையா. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய முட்டாளாயிட்டுக்கிறமே. என்னடா தட்டல, நானே கடுப்புல இருக்கிறேன். சொல்லி சொல்லி பலமா யோசிச்சுனுங்கிற பக்கத்து வீட்டுல அண்ணா குண்டா திருடி அடி வாங்கிட்டியா என்ன? தக்காளி, அண்டா குண்டான் திருட்டு அடிப்படுறதுன்னு எனக்கு புது விஷயமா. இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விட்டு போயிடுவேன்டா. ஆனா நைட்டு ஒன்று வண்டியோட திறனடா. காலையில பார்த்த பிறகுதான் இது ஏன்டா திறனோன்னு ஆயிப்போச்சு. அப்படியான திருட்டு இருப்பேன் இந்த அரண்மனையில. ஆஹா, நம்ம போட்ட சாப்பாடு ரெடி ஆகுது பிள்ளைக்குது. எந்த நாடுன்னா அடிச்சுக்கிட்டோம், எதுனா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டி சாப்பாடு செஞ்சிடும். இது எரியவே மாட்டேங்குது. என்ன கேஸ்ல ஒரு தட்டு தட்டினா எப்படி எரிஞ்சிருக்கும் தெரியுமா? என்னால சோறு ஆக்க முடியாது. நீ போ. அடி பாவி, என்னடி லைட்டரை வச்சு பத்த வைக்கிற? அது என்னைக்கு எரியுது? இது என்ன சிலிண்டர் நினைச்சியா? வெறும் வெட்டி சோறாக்கணும் காலம் போய் சிலிண்டர் வச்சு சோறாக்கணும் காலம் போயிடுச்சு. இப்ப சிலிண்டரே கிடைக்காது. என்ன பண்ணுவீங்க மக்களே? நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? நீ என்னடி பண்ணுவ? வேணா ஜி கிட்ட பேசவா? நீ ஜி கிட்டனா பேசு, இல்ல எம்ம கிட்டனா பேசு. எனக்கு என்ன, சிலிண்டரோட வந்தா சோறு, இல்ல வீட்டு பக்கமே வராது. ஏதோ இந்தியாவில் சண்டை போட்டு பசியில் சாப்பாடு இல்லை, சிலிண்டர் இல்லை, பெட்ரோல் இல்லைனா கூட பரவாயில்ல, எவனோ 2 பேர் அடிச்சிக்கிறான். அதுக்கு ஏன்னா நாங்கள் கஷ்டப்படணும்? ஒன்றுமே புரியலையே. இப்போ பசி வர கவாந்து ஹோட்டலும் மூடி வச்சிருக்கான், ஒயின் ஷாப்பும் மூடி வச்சிருக்கான், பெட்ரோல் பங்க்கு மூடி வச்சிருக்கான். வேற என்னதான் இருக்கும்னு தெரியலையே. அங்கே பாரியா, என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கட்டையன் வீட்டில் மட்டும் அடுப்பு எரியுதே. ஒரு 8 போய் சாப்பிட்டு வந்துருவோம். கட்டையன் கிட்ட பேச்சு போட்டு, கட்டையா பாஸ் என்னதான் திருநீங்க சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். சொன்னா உனக்கு புரியாதரா, சொன்னாக்கா நேரில் காமிக்கிறேன் வாடா. அதை பார்த்தேன்னு வச்சுக்கோ மறந்துடுவேன். கரும்பு முடிஞ்சே என்னயா ஊரே 2 வாட்டி கிட்ட சுத்திரும், இன்னும் அந்த வண்டியை காமிக்கல. காமிக்கிறேன்டா, காமிக்கிறதுக்காக தானே கூட்டின்னு வந்துருக்கிறேன். நான் தான் உன்னை ஊர் சுற்றி காமிக்கிறதுக்காக கூட்டின்னு வந்துக்கிறேன். அதோ பாரு, அங்கே பாரு, என்ன இங்கேயே தலையாட்டிங்கிற? கிட்ட போய் பார்த்தா தானே தெரியும். வாடா. தக்காளி, அங்கே போய் பார்த்த பிறகு என்ன எதுவும் திட்டக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பொருள் அது. தக்காளி இதை பாடுறா, இந்த மாதிரி முட்டாள் காரியத்தை யாரா பண்ணுவாங்க? இதை தானா நைட்டு திருடின்னு வந்தேன். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். இதுவா? என்னடா இது? இதை பார்த்துட்டு இவ்வளோ ரியாக்ஷன் பண்றான். தக்காளி அப்படி என்னடா இருக்குது இதுல? யோ நல்லா பாரு. யோ இன்னைக்கு நீதான் என் கோடீஸ்வரன். வாயா உன்னை இட்டுன்னு போறேன். வாயா. என்னடா இப்படி பயமுறுத்துற? நான் திருடும் போது கூட பயப்படலடா. என்ன நீ முட்டல் மாதிரி பேசினுக்கிற? நம்ம இப்போ கோடீஸ்வரன் ஆக போறோம்னா தங்க வைரம் மட்டும் ரேட் அதிகம் பாக்குறியா? இந்த கேஸ் உண்டா? என்னடா சொல்ற? இந்த சிலிண்டர் ரேட் அதிகமா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை. அந்த எவ்வளவு தூக்குன பத்தி அந்த கேஸ் இந்த ஏரியாக்கு நீ தான் பாஸ். நான் குட்டி பாஸ். நீ படத்து மேல தலைய வைக்க போற, நான் காலை வைக்க போறேன். ஓடிலே நம்ம பொறல போறோம். இந்த விஷயம் எனக்கு தெரியாத போச்சாடா. அல்ல தங்கம் வைரம் விற்கணும்னா நம்ம கடை வைக்கணும். ஆனா கேஸ் லீக் ஆச்சுன்னா அந்த வாசனையிலே நிறைய பேர் வருவாங்க, வாங்கிட்டு போவாங்க, பணம் நிறைய வரும். தக்காளி, யாராரு வீட்டுக்கு கேஸ் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே கேதார் பண்ணு. ஓகே பாஸ். என்னடா காலையில இருந்து சிலிண்டர் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற, எவனுமே தர மாட்டேங்கிறேன். ஆபீஸ்க்கு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன். கம்பெனிக்கு போனா மூடி கிடக்குது. கட்டையும் விட்டுக்கிட்டு கும்பலா நிக்கிறாங்க. அங்கேயாவது போய் ஒரு சிலிண்டர் வாங்கி பார்க்கலாம், கைமாத்த கேட்டு பார்க்கலாம். கட்டையா ஊர்ல அங்கங்க சிலிண்டர்லன்னு அங்கங்க அடிச்சுட்டு இருக்காங்க. உன் வீட்டுல மட்டும் அடுப்பு எரியுதா? அதே அடுப்பு எரியுதா? என் வயிறு தாண்டா எரியுது. எருமை கடா, அங்க பாடுறா, அடுப்பா பாடுறா, எங்கடா எரியுது? எரியல போல இருக்கு. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கணுமோ? சாரி கட்டையா. ஏய் சிரிக்காதடா, சிரிச்சு வையா. எதுக்குடா இப்ப என் கூட்டு பக்கம் வந்தா? எங்க வீட்டில் கேஸ் இல்லை, 2 நாளாக சோறு ஆக்கலை, 4 நாளாக சாப்பிடவே இல்லை. அதான் வீட்டில் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். இங்க மட்டும் நாங்கண்ணா சிலிண்டர் கம்பெனியை வச்சுக்கிறோம். அடுப்பே பத்த வைக்க தள்ளுறா இந்த எருமைக்கு. இவளை வேற கல்யாணம் பண்ணி நான் படாத பாடு போடுறேன். யாருன்னா லைட்டரை வச்சு விரவு கட்டை ஏறி வைப்பாங்களா? லைட்டரை வச்சு விரவு கட்டை ஏறி வைக்காங்களா? ஐயோ, நீ எப்படா சமாளிக்கிற கட்டையா அவன் பொண்டாட்டிய? அவ பொண்டாட்டி இல்ல, பூதம். யார் அது? டேய் நரி, நீ எதுக்கு அங்க வந்த? ஆஹா,
சிலிண்டரோட வந்துக்கிறேனே. வா நெறி வா வா வா, இறக்கு இறக்கு இறக்கு. சிலிண்டர் நானும் பிடிக்கிறேன் ஒரு கையை. ஏண்டா என்னடா வெயிட்டே இல்ல சிலிண்டரு. காலி சிலிண்டர் எடுத்துட்டு வந்தேன். காலி சிலிண்டரா? நீங்க பதட்டமாகறீங்க. உங்க வீட்டுல தான் காலி சிலிண்டர் கொடுத்துட்டு ஃபுல் சிலிண்டர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கொடுத்து அனுப்பியா கேக்குறாங்கல்ல, நாங்க கேஸ் ஏஜென்சியை வச்சு நடத்துறோம். ஆள் யாருக்கு வந்து கேஸ் கேட்குறீங்க? எங்கிட்ட கேஸ் ஆயிட்டு அடுப்பு பத்த வைக்க தெரியாம நின்று கிடக்குறானே. என்னது அடுப்பு பத்த வைக்க தெரியலையா? சுள்ளலை வச்சு கீழே தீ மூட்டினா கட்டையோட சேர்ந்து எரிக்கி. கட்டையால வச்சு பார்த்தா எரியல, இப்ப அந்த கட்டையை வச்சுதான் எரிய உண்மை. ஏய் நரி, உன் வேலையை என்கிட்ட காமிக்கிற பத்தியா? ஏறிக்கிட்டே இங்க சாப்பாடு இல்லாம வயிறு எரியுது. இவன் வேற மேல எத்தாந்து மண்ணெண்ணெய் ஊத்தி இன்னும் நல்லா எரிய வைக்கிறான். உன் பங்கு நீ எரிய வைக்கிறியா? என் வீட்டுல அடுப்பு எரியல, அதுதான் உங்க வீட்டுல எரியுதான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏற்கனவே ரொம்ப எரியுது, நீ கொஞ்சம் எரிய விட்டுறாதா சாமி. இந்தா உன் சிலிண்டர் எடுத்துக்கினே நீ கிளம்பு போ, தயவு செய்து போ. கட்டையா, நீ சிலிண்டர் இல்லைன்னா எனக்கு 6 சிலிண்டர் தர மாட்டாங்களா? இந்த ஊரை சுத்தி எங்கேயோ ஒரு இடத்துக்கு சிலிண்டர் வாங்காம போலேன்னா என் பொண்டாட்டிக்கிட்ட நான் தீந்த, அது உனக்கு தெரியுமா? அவன் கிடக்குறான் லூசு பையன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, ஒரு வாய் சாப்பிட்டு போயிடுறேன். இது என்ன ஹோட்டலடா வரவு போறவங்களாம் போடுறதுக்கு? அவன் பாரு எப்படி முறைக்கிறான்னு. ஹோட்டலே மூட்டாங்களாம், பெங்களூரு சென்னையெல்லாம் மூட்டாங்களாம் சிலிண்டர் இல்லாம. அப்போ நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? பெங்களூரு சென்னையில தானே மூட்டாங்க. அப்போ நான் செஞ்சிக்கே போய் சாப்பிட்டு வந்துடுறேன். எப்பா செஞ்சிக்காலாம் போவாத, உன் பொண்டாட்டி செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டு வா. ஏமா 2 தத்திர முச்சனும் வந்தானுங்க, அமுச்சு விட்டேன். இப்ப சாப்பாடு செய்யலாமா? செஞ்சுட்டா போகுது. அந்த லைட் எங்க? மறுபடியும் லைட்ரா? கட்டை எரிய வைக்க என்ன கடப்பாரியா? ஐயோ ஐயோ. டே தக்காளி, அங்க பாடுறா நிறைய கட்டை பொறிக்கிட்டு வரான். ஆமா தாத்தா. யோ நிறைய நேரம் அதெல்லாம். அதை ஏன் கேட்குற? என்னைக்கும் பழசமாக இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்காக்கார ஈரான்கார சண்டை போட்டு நம்மளுக்கு உணர்த்து. தக்காளி அங்க பாத்தியா, சிலிண்டர் இல்ல, எங்க வீட்டுல அடுப்பு எரியலன்றத எவ்வளவு நாசுக்கா சொல்றான் பாரு. ஆமா தாத்தா. இவர் பழசு மறக்க மாட்டாராம். வாஸ்தவம் தான், சிலிண்டர் இல்லை, விறகு பொறுக்கிட்டு போயாவது சமைச்சு சாப்பிடலான்ட்டு போகிறேன். இப்ப தெரிதா உனக்கு சிலிண்டரோட அருமை? எங்க கிட்ட சிலிண்டர் இருக்குது, எவ்வளவு தருவேன்? என்ன சிலிண்டர் இருக்குதா? நீ எவ்வளவு கேட்டாலும் நான் தர்றேன். ஒண்ணு இல்ல, ஒரு 10,000 ரூபாய் கூட. சிலிண்டர் உனக்கு தேடி வரும். என்னது 10,000மா? போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா மாட்டிக்குவீங்க தெரியுமா? ஏ தக்காளி, என்னடா முதல் கஸ்டமரே வந்து நம்மள போலீஸ்ல மாட்டி விடுறான்றான். நம்ம வெள்ளமான பாட்டியா இருப்போம் போல இதா. சரி 10,000 வேணாம், ஒரு 3,000 ரூபாய் கொடு. இறங்கி வந்துட்டாங்க, இப்ப கொடுத்துற வேண்டியதா. இந்தா கரெக்டா குத்து பாஸ். கரெக்டாகுதா? ரைட்டு முடிய இங்க வாப்பா. 2 hours later. ஏ தக்காளி, இன்னைக்கு 2 சிலிண்டர் வித்துட்டோம். இதே மாதிரி டெய்லி 2 வித்துன்னு வந்தன்னு வச்சுக்க, நீ சொன்ன மாதிரி தான் நம்ம கோட்டீஸ்வரன் ஆயிடலாம். அக்கா, இன்னைக்கு எல்லாத்தையும் காலி பண்ண வேணாம். ஏன்னா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். அதனால ஒரு நாளைக்கு 2 விற்கலாம். அப்பதான் சந்தேகம் வராது, நம்ம காசும் நிறைய பார்க்கலாம். எனக்கு பசிக்குது, வரியா போய் என்ன வாங்கி சாப்பிடலாம்.